இன்னைக்கு கால் சென்டர் இருக்கு. 6 மணி ஆச்சுன்னா அண்ணனும் தங்கச்சியும் என்ன தங்கச்சி இன்னும் வீட்டுக்குள்ளையா 6 மணிக்கு மேலே எங்கே போகிறா? சத்தியமாக பெத்த தாய் தந்தை ஏங்க 6 மணி ஆச்சுன்னா அவளை வர சொல்லுங்க, பொம்பளை பிள்ளையா வீட்டில் வந்து இருக்க சொல்லுங்கன்னு. இன்றைக்கி 6 மணி ஆச்சுன்னா வேனில் ஏற்றி அனுப்புகிறான். அமெரிக்காவில் சூரிய உதயம்னா இங்கே கால் சென்டரில் விடிய விடிய அக்கானும் தங்கச்சியும் நம்மளுடைய சகோதரிகள் வந்து விடிய விடிய அவனுக்கு இன்னும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ சட்டம் பேசுகிறேன்னா இரவில் வந்து எங்கள் பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கா தயாராக இருக்கா? இல்லை. 6 மணிக்கு வேன் வந்து நிற்கிது, விளக்கு வச்ச நேரத்தில் நம்ம அக்காலும் தங்கச்சியும் சகோதரியையும் வேலைக்கு வருமானம் வருது. இன்னும் வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒன்று வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ஏன் நேரத்தில் வேலை செய்யி. இங்கே எங்கே நமக்கு சுதந்திரம் வந்துருச்சு நம்ம சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இன்றைக்கி எந்த ப்ராடக்டாக இருந்தால் வெள்ளைக்காரன் நினச்சா இந்தியாவுக்குள்ளே விற்கலாம், நம்ம நினச்சா வெளிநாட்டில் போய் விற்க முடியாது. இதை கண்டுபிடிக்கிறேன் ஹேர் கலரை அவ்வளோ பெரியது, அது எப்படிங்க க்ளவுஸ் போடாமல்? இது என்னங்க இது இந்தியாவிலையா க்ளவுஸ் போடாமல் வெறுங்கையில் தொட முடியுமா? எவன் சொன்னது? ஹேர் டைங்கிறது சீப்லையும் ஒட்டும், பவுல்லையும் ஒட்டும், ஸ்கின்னுலையும் ஒட்டும், எங்கேயாவது பட்டா கருப்பாக இருக்கும். அதை எப்படி மாற்ற முடியும்? அது எப்படி ஒரு இந்தியன் ஒரு தமிழை செஞ்சிருவான்? அவ்வளோ டைட் பண்ணுறான், ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் கண்டுபிடிச்சிட்டேமோ சொல்கிறேன், கையில் போட்டு காமிக்கிறேன், மக்கள்கிட்ட காமிக்கிறேன், 1 கோடி மக்களுக்கு விற்றுட்டேன், எக்ஸ்போர்ட்டுன்னு போனோடனே டாப் பண்ணிடுவாங்க. ஹவ் அப்படிமா ப்ரூவ் பண்ணுங்கம்மா, என்னத்தை நதியை நான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. உடனே என்ன கேட்குறான்? ஃபார்முலாவை கேட்குறான். அந்த சீக்கிரம்